பார்ப்பதற்கு ஏமாளி போலவும் கோமாளி போலவும் காணப்பட்டாலும் கூட தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வதில் ஒரு வல்லமை பெற்றவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் தான். இதெல்லாம் உங்ககிட்ட செல்லுபடியாகாதுன்னு சொன்னால் அது 100% உண்மையாக தான் இருக்கும். ரொம்ப கேலி கிண்டலாக பேசினா கூட தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேசிய பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சமுதாயத்தில் இவங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். சமுதாயத்தின் மீது அதிக ஈடுபாடு உள்ளவங்களாகவும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பம்பரம் போல் ஏதாவது சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலையை தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்வாங்க. நீங்களும் அப்படி சுழன்று வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலையை தான் செய்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னுடைய குணத்தை கொஞ்சம் மாற்றி கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. நெருங்கி பழகினாதான் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியும். பழகிறது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் நெருங்கி பழகிட்டோம் அப்படின்னா நம்பினவங்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப்பு அப்படின்னு கூப்பிட்டா முதல் ஆளாக ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகம். ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்கனால ரொம்ப புத்தி கூர்மை அதிகம். எதையுமே சொன்னதை செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. கேட்ட மந்திரத்தில் அதிகம் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல கவனித்தாங்க அப்படின்னா அதை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ரொம்ப அனுபவசாலிங்க. ரொம்ப வயதாக தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப வயதானவங்க போல் நிறைய அனுபவத்தை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு ஆலோசகர், நல்ல ஒரு குருவாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க சேமிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் சேமிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு தான். பெரும்பாலும் கல்வியின் மீது அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 20 ரூபா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். எதுலேயுமே கொஞ்சம் அவசர முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிவெடுத்து சின்ன சின்ன சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும். நின்று நிதானமாக அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனத்தோட கொஞ்சம் நிதானமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தன்னால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். இவங்கக்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் செல்லுபடியாகாது. யாரையும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. யாருக்கிட்டையும் அடிபணிந்து போக மாட்டாங்க. எப்பவுமே தனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு, சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், சுகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் மேலே வர முடியும். அதனால் மறக்காமல் இந்த மிதுனராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்பவுமே மறக்காமல் குலதெய்வத்தை வழிபடுங்க. சரி, வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு மனதில் ரொம்ப நாளாக ஒரு குழப்பமாக போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம்
அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசாங்கம் மூலியமாக கூட ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் பேச்சு தேவையில்லாத மன வருத்தத்தை உண்டாக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது வார்த்தையில் ரொம்ப நிதானம் இருக்கணும். ஒரு சில இடத்துல நீங்களே நகைச்சுவையாக பேசினா கூட அது பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வார்த்தையில் இனிமை இருக்கட்டும். தேவையில்லாத பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் உதவி செய்கிறன்னு போய் நீங்கள் கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். பெண்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், மனதில் ஒரு தெளிவில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாளாக தோல்வியே தழுவிட்டு இருந்த நம்மளுடைய கலைத்துறையை சார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வீண் வழக்கு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நெருங்க முடியாது. கவனமாக செயல்படணும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கூடுதலாக மதிப்பெண் பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு காரியத்திலையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய பெயருக்குன்னு தனி ஒரு புகழ் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் உங்களால் சரி பண்ண முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தகுந்த ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையுமா அப்படிங்கிறத உங்களுடைய தசாபுத்தியை வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும். வரவு செலவு கணக்கை பார்த்துட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிதி சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். குறிப்பாக நெருப்பு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இயந்திரம் சம்பந்தமாக இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் தாய் மாமன் வழியில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத மோதல்கள்லாம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை குறிப்பாக நிதி சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. நிதி சார்ந்த தொழிலில் ஈடுபாட்டோடு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வரவு செலவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வரவு செலவு பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா
புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.